ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதலாவதாக நான் வந்து யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, எங்கள் அக்கா கிட்ட தான். ஏன்னா அக்கா தான் வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து படிக்க வச்சது. எல்லா விஷயத்துலையுமே வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அவங்க தான். ஏன்னா வந்து நான் 12th முடித்தோடனே அம்மா என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னாங்க. ஆனால் அக்கா சொன்னுச்சு, நான் படிக்கலைம்மா, படிக்காதனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னா கூட நிறைய இடத்துல டிகிரி கேட்குறாங்க. பல இது இருக்குது எனக்கு. அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு வேலைக்கும் நான் போக முடியல, பண்ண முடியல. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து நம்ம தங்கச்சிக்கு நான் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு ஃபீஸ் கட்டுறேன். ஒரு வருஷத்துக்கு என்ன ஒரு ரூ. 10,000 12,000 படிக்கிற மாதிரி காலேஜெல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து தங்கச்சிக்கு வந்து நான் வந்து இது பண்ண போகிறேம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்கள. ஒரு சில விஷயங்கள வந்து நம்மளுக்கு எதையுமே வந்து இப்போதைக்கு இருக்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு காட்டியும் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணணும். அதுதான் வந்து நான் ஒரு இதாக நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து இது பண்ண வைக்க தேவை கிடையாது, பார்ப்போம். எதா இருந்தாலும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள வந்து யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக பேசினுச்சு. ஏன்னா எனக்கும் படிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனால் அம்மா வறுமைங்கிற காரணத்தினால நான் வந்து அம்மா சொன்ன விஷயங்கள்னால, சரிம்மா நான் காலேஜ் போகல, நான் வேலைக்கு போகிறேம்மா அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் வந்து அக்கா உறுதியாக சொல்லிவிட்டு, இது மாதிரி வந்து நான் உனக்கு ஃபீஸ் ஓரளவு கம்மியாக கட்டுற மாதிரி நீ பாரு. நான் வேலைக்கு போகிறேன் இப்போதைக்கு. நான் தான் ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து மாதம் 7,000 சம்பாதிக்கிறேன். நான் ஏதாச்சும் ஒரு சீட்டு போட்டேனாச்சும் உன்னை நான் படிக்க வச்சுருவேன்டி அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா உறுதியாக சொன்னுச்சு. ஏன்னா அது பட்ட கஷ்டத்தை நம்ம படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது வந்து உறுதியாக இருந்துச்சு. அதனாலயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே, நம்மளுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் வந்து ஒரு உறுதியாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால, அம்மாவும் சரி நாங்கள் வந்து படிக்க வைக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து என்னை வந்து இது பண்ண வந்தப்போ வந்து அம்மாவும் சரி பார்க்கலாம், ஒரு வருஷம் போகட்டும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வந்து என்கிட்ட பேசுகிறதுக்குலாம் வந்து ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனாலேயே வந்து எங்கள் அம்மா வந்து என்ன இது பண்ணிட்டாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாருக்கிட்டேயும் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த நான் அக்காக்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்பவே அழுதேன். இது மாதிரி வந்து எனக்கு வந்து விருப்பம் கிடையாது, இந்த இதுலலாம் எனக்கு விருப்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாதும்மா, எனக்கு தேவையில்லாமல் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிடுச்சு. எங்கள் அக்கா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் படிக்க வைக்கிறேன், நீ ஒன்றும் அதை பற்றி இது பண்ண வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து எங்கள் அம்மா அது பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவு சம்மதிச்சுச்சு அக்கா பேசினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நினச்சது நடக்கிறப்போ கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலேயே நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணி போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எந்த இதை இது பண்ண முடியுமோ அந்த இதுக்கு நம்ம வந்து இது பண்ணி போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணிட்டேன். அடுத்த நாளே வந்து காலேஜுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு எல்லாமே எங்கள் அக்காவே வந்து இது பண்ணி கொடுத்துச்சு. இப்போ நான் படிப்பு முடிச்சுட்டு ஓரளவு வேலையும் கிடச்சிட்டுங்கிறப்போ 3 வருஷத்தில் எனக்கு எங்கள் அக்கா வந்து கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 மேலே செலவு பண்ணியிருக்கு. நான் கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கு அதை விட நிறையவே செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா இப்போ உள்ள இதில் வேலையில் நம்மளோ சுற்றி ஒரு 500 1000 செய்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கிற ஒரு காலத்தில் அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், எனக்கு வந்து நான் நல்லா வந்து ஒரு வேலை பார்க்கணும், ஒரு இடத்துல வேலை பார்த்து நானும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அக்கா வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து இதான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனாலேயே வந்து எனக்கு ஒரு இந்த விஷயத்த பார்த்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எதை செய்ய முடியுதோ அதை தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கைடன்ஸ் மாதிரி குடுத்ததே எனக்கு வந்து ஒரு இதாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் வந்து அக்கா வந்து இது பண்ணது எனக்கு வந்து பெருமையாவும் இருந்துச்சு. அதனால அக்காவுக்கு தான் இந்த விஷயத்துல வந்து நான் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இதுக்கு தேவையான விஷயங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணுமோ நான் சம்பாதிச்சு அக்காவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா அப்படின்னா
பணங்கிற ஒரு விஷயத்தினால தான் வந்து எங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து மாறுறது அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். நேரம் ஒரு கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஒரு லெவலில் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அக்கா வந்து என்னை படிக்க வச்சது தான் ரொம்ப ஒரு சந்தோஷமான இதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து எந்த ஒரு இதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்குவமாக இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்.